Hello everyone. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்கேலிங் என்னென்னு பார்க்க போகிறோம். இது வந்து சிஸ்டம் டிசைனில் ஒன் ஆஃப் த டாபிக். ஸோ சிஸ்டம் டிசைனில் ஸ்கேலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்கேலிங் தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வெப் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறீங்களா, இல்லைனா ஒரு ரொம்ப சிம்பிளான ஏபிஐ இல்லை காம்ப்ளெக்ஸான பேக் அண்ட் சர்வீஸ், மைக்ரோ சர்வீஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் எது நீங்கள் பில்ட் பண்ணாலுமே ஸ்கேலிங் தெரியாமல் நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஸ்க்ராஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்கேலிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் சிஸ்டம் டிசைன் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் அப்பியர் ஆகிறீங்கன்னா ஸ்கேலிங் வந்து நீங்கள் தெரியாமல் நீங்கள் அப்பியர் ஆனீங்கன்னா அது ரொம்ப ஒரு ட்ரபிள் உங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற முக்கியமான கான்செப்ட் ஸ்கேலிங். அதனால் நீங்கள் இது தெரிஞ்சுக்க தான் வந்து நீங்கள் சிஸ்டம் டிசைனில் ஒரு HLD டயக்ராமே நீங்கள் போட முடியும். அதனால் நீங்கள் ஸ்கேலிங்கை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவில் வந்து ஸ்கேலிங் என்ன ஸ்கேலிங்கில் வந்து என்ன டைப்ஸ் இருக்குது, ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக லைக் ஒரு அப்ளிகேஷனை நான் பில்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் இந்த ஸ்கேலிங்கை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேலிங் இருக்குது. அது ரெண்டுமே நம்ம அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாங்க கம்ப்ளீட்டாக இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு மை சேனல். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கேலிங் வந்து பை டெஃபினிஷன் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கேலிங் மீன்ஸ் அப்கிரேடிங் யுவர் சிஸ்டம் டு ஹேண்டில் மோர் லோட். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு சிஸ்டம், உங்களோட லேப்டாப்பே வச்சுக்கிங்களேன். ஒரு லேப்டாப் வாங்கும்போது உங்களோட சிஸ்டமுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் கரெக்டாக. உங்கள் லேப்டாப் வந்து மேபி நீங்கள் ஒரு 4GB, ஒரு 500GB 4GB ரேம், ஒரு 500GB வந்து ஹார்ட் டிஸ்க்காக நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து உங்களோட லேப்டாப்போட கெப்பாசிட்டி. ஸோ இந்த ரேமும் இந்த ஹார்ட் டிஸ்க் வச்சு நீங்கள் வந்து மல்டிபிள் திங்ஸை வந்து உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் பண்ணலாம். லைக் நீங்கள் வந்து மல்டிபிள் மூவி ஸ்டோர் பண்ணலாம், நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், நீங்கள் வந்து மல்டிபிள் திங்ஸ் பண்ணலாம். பட் அட் சர்டைன்ஸ் டைம் வந்து உங்களோட அப்ளிகேஷன் மேபி இந்த லோடெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் உங்கள் லேப்டாப் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து ஆப்வியஸாக நிறைய பேர் பண்ணுற விஷயம், ரேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இருக்கிற ரேமை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஹார்ட் டிஸ்க்குமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ இந்த 4GB ரேமை வந்து மேபி 8GB ஆக்குவீங்க, ஹார்ட் டிஸ்க்கை வந்து மேபி ஒரு 1TBயாக வந்து நீங்கள் மாற்றுவீங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து அதோட கெப்பாசிட்டியை வந்து லோடுக்கு ஏற்ற மாதிரி, லோடு அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்ளிகேஷன் கெப்பாசிட்டியோட அதுதான் வந்து ஸ்கேலிங்னு நம்ம சொல்லுவோம், ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்கேலிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இது வந்து நம்ம வந்து ரியல் வேர்ல்டில் வந்து ஒரு சிம்பிளான இன்னுமே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டெலிவரி சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? இந்த டெலிவரி சர்வீஸோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வேன் வந்து நீங்கள் வாங்குறீங்க. இங்கே வந்து ஒரு வேன் மாதிரி நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த வேனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐட்டம்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு இடத்துக்கு நீங்கள் டெலிவரி பண்ண போகிறீங்க. அதுதான் வந்து இந்த வேனோட வேலை, உங்களோட கம்பெனியோட வேலை, ஓகேவா? இப்போதைக்கு ஒரு வேன் தான் இருக்குது. அந்த வேனோட கெப்பாசிட்டி வந்து 10 kg, ஓகேவா? அதுக்கு மேலே வந்து அந்த வேனால தாங்க முடியாது. ஸோ உங்கள் பிஸ்னஸ் வந்து ரொம்ப சின்னது, அதனால தான் வந்து இப்போதைக்கு ஒரு வேன் வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. பட் இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இருக்கிற 10 kg வந்து உங்களுக்கு அதிகமாக லோடு வருது, ஒரு 20 kg லோடு வருது ஒரு நாளைக்கு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த வேனை வந்து 20 kg ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து 2 விஷயம் பண்ணலாம். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 10 kg ஃபஸ்ட் நீங்கள் வந்து டெலிவர் பண்ணிவிட்டு அடுத்த 10 kg வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு நீங்கள் அனுப்பலாம், இன்னொரு டைம் அனுப்பலாம். ஸோ 2 வாட்டி நீங்கள் வந்து இப்போ டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நாட் அ கரெக்ட் அப்ரோச், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட இன்னொரு அப்ரோச் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னர் 10 kg சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 20 kg ஆக்கிடலாம். ஸோ இந்த கண்டெய்னரோட சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி இந்த இருக்கிற லோடை வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். பட் இது வந்து ஓகே, இப்போதைக்கு இது வந்து ஒர்க் ஆகும். பட் ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த கண்டெய்னர் சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறதுனால ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் சைஸ் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வேறு ஒரு சொல்யூஷன் யோசிக்கணும். அது என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் வந்து கண்டெய்னர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறதுக்கு பதில் நம்ம வந்து மல்டிபிள் வேன்ஸ் வாங்கலாம், கரெக்டாக? காசு இருந்தால் வாங்கலாம். பட் பிஸ்னஸ் க்ரோ ஆக உங்களுக்கு இன்கம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கரெக்டாக? ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த ஒரு வேனோட கண்டெய்னர் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறதுக்கு பதில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேன்ஸை வாங்கிடலாம். இதனால எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது. என்ன எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா, ஒரு வேன் வந்து ஒரு லொக்கேஷனில் சர்வ் பண்ணலாம், இன்னொரு வேன் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லொக்கேஷனில் சர்வ் பண்ணலாம். ப்ளஸ்
குயிக்காகவும் எல்லா டெலிவரியும் வந்து பேரலாக போகும். கரெக்டாக நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் டைமில் வந்து எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க. ஸோ இது வந்து ஆடட் அட்வான்டேஜாகவும் இருக்குது. கரெக்டாக. ஸோ இப்படியுமே வந்து நீங்கள் வந்து உங்களோட லோட்ஸ் ஹேண்டில் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணுறீங்க. கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஸ்கேலிங். பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஹேண்டில் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஒன்று வந்து கண்டெய்னர் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம், இன்னொன்று வந்து டிஃப்ரெண்ட் வேன்ஸே வாங்குகிறோம். இதுதான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேலிங். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கண்டெய்னர் சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம வெர்டிகல் ஸ்கேலிங்னு சொல்லுவோம். ஸ்கேலிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வெர்டிகல், இன்னொன்று வந்து ஹாரிசான்டல். ஒரு மிஷன் இல்லைனா ஒரு பர்டிகுலர் சிஸ்டமோட கெப்பாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிற ஒரு விஷயம் தான் வெர்டிகல் ஸ்கேலிங். அதுவே வந்து நம்ம வந்து அந்த ஒரு மிஷனை வந்து ரெப்ளிகா மாதிரி டிஃப்ரெண்ட் மல்டிபிள் மிஷன் வச்சு ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து ஹாரிசான்டல் ஸ்கேலிங். இங்கே பாருங்கள், ஒரு வேன் வச்சு ஹேண்டில் பண்ணாமல் மல்டிபிள் வேன் வச்சிருக்கனால அது ஹாரிசான்டல் ஸ்கேலிங் சொல்லுவோம். இதை வந்து இப்போ இங்கே வந்து உங்களோட அப்ளிகேஷன் சிஸ்டம் டிசைன் இல்லைனா ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் சர்வர்ஸ் கூட நீங்கள் வந்து மேப் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வெர்டிகல் ஸ்கேலிங் சொல்கிற ஒரு விஷயம், வேனுக்கு பதில் இப்போ வந்து ஒரு மிஷின் இருக்குது, ஒரு சர்வர் இருக்குது. அந்த சர்வருக்கு நம்ம ஒரு சைஸ் கொடுத்துருப்போம். நம்ம லேப்டாப்புக்கு ரேமு CPU இருக்க மாதிரி தான் சர்வருக்கும் CPU ரேம் இருக்க போகுது. அந்த ரேமோட கெப்பாசிட்டி ஒரு 20 GB இருக்குன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களோட மிஷனோட நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது நம்ம வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்ளிகேஷனால் ஹேண்டில் பண்ண முடியல. அந்த சர்வரோட கெப்பாசிட்டியை நம்ம ரேம் வந்து மேபி ஒரு 20 GB ஒரு 50 GB இல்லை ஒரு 100 GB நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிற ஒரு விஷயம் தான் வெர்டிகல் ஸ்கேலிங். இதே ஹாரிசான்டல் ஸ்கேலிங் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மிஷன் மட்டும் நம்ம வச்சுக்காம மல்டிபிள் மிஷனை வந்து கூட வச்சுக்கிட்டு இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட், ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஒரு மிஷன் ஹேண்டில் பண்ணணும், மற்ற ரெக்வஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷன் கிட்ட கொடுக்குற ஒரு பேரலிசம் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து ஹாரிசான்டல் ஸ்கேலிங்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கேலிங்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஹாரிசான்டல் ஸ்கேலிங்கும் வெர்டிகல் ஸ்கேலிங்கும் வந்து நம்ம ரியல் வேர்ல்டில் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை ஒன்று பில்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம், எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் இந்த வெர்டிகல் ஸ்கேலிங்னு சொல்லிட்டு. வாங்க அதை போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்கேலிங் ஹாரிசான்டல் ப்ளஸ் வெர்டிகல் ஸ்கேலிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் தான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிங் பூட் வந்து தெரியாதவங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஸ்ப்ரிங் பூட்டை பற்றி யோசிக்காதீங்க. எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கோட் தான். ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் மட்டும் பில்ட் பண்ணுறேன். கண்ட்ரோலர் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வெப்பில் போய் ஹிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரன்னிங்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் வரும். அதுதான் நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் பூட்டுக்கு வந்து தனியாக ஒரு டியூட்டோரியல் மேபி நான் வந்து வீடியோஸ் தனியாக போடுறேன். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்கேலிங்கை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது. ஓகேவா? அந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் இஸ் ரன்னிங். இந்த எண்ட் பாயிண்ட் ஸ்டேட்டஸ்னு ஒரு எண்ட் பாயிண்ட் ஹிட் பண்ணும்போது அப்ளிகேஷன் ரன்னிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா? அது வந்து நான் இப்போ ஹிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், லோக்கல் ஹோஸ்ட் 8080, அதாவது ஸ்ப்ரிங் பூட்டில் லோக்கல் ஹோஸ்ட் நிறைய இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் லோக்கல் ஹோஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு. இந்த எண்ட் பாயிண்ட்டோட நேம், அது இந்த சர்வரோட நேம்னு வச்சுக்கோங்க. இந்த சர்வரில் இந்த 8080 வந்து பை டிஃபால்ட் போட்டது. இந்த ஸ்டேட்டஸ் நான் சொன்னேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கண்ட்ரோலர் பில்ட் பண்ணியிருக்கேன், இந்த எண்ட் பாயிண்ட் ஸ்டேட்டஸ். ஓகேவா? இந்த கண்ட்ரோலருக்குள்ளே இந்த ஸ்டேட்டஸ் ஹிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரன்னிங்னு சொல்லிட்டு வரணும். இப்போ ஹிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எரர் தான் த்ரோ ஆகும். இந்த பாருங்க, சைட் ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. எதனாலனா இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஸ்டார்ட்டே பண்ணல. அதை வந்து நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, நிறைய வேஸில் வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நான் இப்போ இதுக்கு யூஸ் பண்ண போகிற ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டாக்கர். இந்த டாக்கருக்கு வந்து நீங்கள் வந்து பெருசாக பாதர் பண்ண வேண்டாம். நான் எதுக்கு டாக்கர் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, டாக்கர் வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்ப்ரிங் பூட் ஆப்பை வந்து லோக்கலாக நான் வந்து ரன் பண்ணனா ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். பட் டாக்கர் வச்சு மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். டாக்கர் பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போகிறேன். பட் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண போகிற விஷயம் டாக்கர். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்ப்ரிங் பூட் இந்த அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் ஒரு ஜார் கிரியேட் பண்ண போகிறேன். இதை பேக்கேஜாக ஆக்கி ஒரு ஜார் கிரியேட் பண்ண போகிறேன். அதை எடுத்து நான் வந்து டாக்கருக்குள்ளே இமேஜை நான் போட போகிறேன். இதெல்லாம் வந்து நான் ரொம்ப நீங்கள் நெட்டில் போட்டாலே வரும். நீங்கள் வந்து பெருசாக பாதர் பண்ணாதீங்க. இப்போதைக்கு நான் இந்த மேவன் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? மேவன் க்ளீன் பேக்கேஜை வச்சு நான் வந்து அந்த ஜாரை கிரியேட் பண்ண போகிறேன். இந்த அப்ளிகேஷனோட ஜாரை கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, மேவன் க்ளீன் பேக்கேஜ் வந்து இப்போ ரன் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாருமே வந்து இங்கே பாருங்க, டெர்மினலில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்க, லாகா. இந்த இடத்துல வந்து ஜார் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு உங்களுக்கு. இங்கே பாருங்க, டார்கெட் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஜார் ஒன்று இருக்கும், டெமோ ஜார்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ஜார் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜாரை வந்து நான் வந்து டாக்கருக்குள்ளே போட போகிறேன். அதை நான் எப்படி போட போகிறேன்னா, அதுக்குமே கமெண்ட் இருக்குது. அது என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, டாக்கர் பில்டுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது. ப்ளஸ் நம்ம வந்து அதுக்கு வந்து நேம் கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷனோட என்ன நேம் வந்து அதுக்கு நம்ம கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே டாக்கர் பில்டில் வந்து நம்ம கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் இருக்கிற லொக்கேஷனை இந்த கமெண்ட் ரன் பண்ணணும். அப்படி ரன் பண்ணிங்கன்னா அந்த ஜாரை யூஸ் பண்ணி அதை வந்து டாக்கர் வந்து இமேஜ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வச்சுக்கோ. ஓகேவா? டாக்கரை பற்றியுமே நான் வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு இதை பற்றி பாதர் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்துடுச்சு. இந்த மாதிரி டாக்கர் வந்து அந்த பர்டிகுலர் பில்டு முடிஞ்சிடுச்சு. இமேஜுமே வந்து அது வந்து பில்ட் பண்ணிடுச்சு. இப்போ அந்த இமேஜை யூஸ் பண்ணி நம்ம வந்து டாக்கர் ரன் கமெண்ட் ஒன்று இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து ரன் பண்ணலாம். இங்கே பாருங்கள்,
இதுதான் வந்து டாக்கர் ரன் கமெண்ட். ஓகேவா? இந்த டாக்கர் ரன் கமெண்ட்குள்ள நான் வந்து இப்போ ஸ்ப்ரிங் டெமோன்னு சொல்லிட்டு நான் பில்ட் பண்ணும்போது கொடுத்த நேமை வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணனா டாக்கருக்கு தெரியும் இந்த இமேஜை யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணு, இந்த இன்ஸ்டன்ஸுக்கு இதுவை கிரியேட் பண்ணு. பட் இதில் முக்கியமாக இந்த டாக்கர் ரன் கமெண்டில் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து போர்ட் ஒன்று கொடுத்துருக்க பார்த்தீங்களா, 8080 போர்ட்டுன்னு சொல்லிட்டு. இந்த 8080 போர்ட்டு தான் இப்போதைக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் நான் ரன் பண்ண போகிறீங்க அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு அசைன் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எம்னு ஒன்று கொடுத்துருக்கேன்னா 256 எம்னு சொல்லிட்டு, அது வந்து 256 மெமரி. ஓகேவா? இன்னொன்று வந்து சிபியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.5% அப்படி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம லிமிட் பண்ணியிருக்கோம், இந்த மெமரி இந்த சிபியூ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாக்கர் ரன் கமெண்ட் நான் ரன் பண்ணேன்னா இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ டாக்கர் கமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு லாக்ஸில் பார்த்தாலே தெரியும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட்னு வந்துடுச்சு. ப்ளஸ் அந்த போர்ட்டுமே உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். டாம்கேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போர்ட்டு வந்து இனிஷியலைஸ் பண்ணி அசைன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு வரும். அந்த பாருங்க, டாம்கேட் ஸ்டார்டட் அட் போர்ட் 8080 வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்படி வந்துட்டோன்னே நம்ம வந்து இப்போ வந்து நம்மளோட அந்த லோக்கல் ஹோஸ்ட் ஏற்கனவே ஹிட் பண்ணி இங்கே எரர் வந்தது பார்த்தீங்களா. இப்போ ஹிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக வரணும். இங்கே பாருங்கள். ஸோ ஹிட் பண்ணோன்னே உங்கள் பாருங்கள் அப்ளிகேஷன் இஸ் ரன்னிங் சொல்லிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட அப்ளிகேஷனோட ஆக்சுவல் லாஜிக். இது வந்து ஒரு பெரிய ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாஸ்க்லாம் இல்லை. பட் இப்போ வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்கேலிங். இப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு இந்த ஸ்ப்ரிங் பூட் ஆப்புக்கு நம்ம கொடுத்துருக்க சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, டாக்கர் வச்சு நம்ம ரன் பண்ண பார்த்தீங்களா கமாண்டு, நான் வந்து ஜஸ்ட் 256 MB தான் கொடுத்துருக்கேன் மெமரியா. ஓகேவா? பட் இது வச்சு இப்போதைக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்து டாக்கர்னால சர்வ் பண்ண முடியுது. பட் இதே யோசிச்சு பாருங்கள், அட் அ டைம் வந்து நம்ம ஒரு 10 ரெக்வஸ்ட் மாதிரி ஹிட் பண்ணி நம்ம அப்ளிகேஷனால் ஹேண்டில் பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். நான் வந்து 10 ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம ஒரு ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வ் ஆயிடுச்சு. இப்போ 10 ரெக்வஸ்ட் வந்து அட் அ டைம் வந்து ஹிட் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ண போகிற டூல் என்ன பார்த்தீங்கன்னா ஜேமீட்டர். ஓகேவா? இந்த ஜேமீட்டர் வந்து இங்கே வந்து நான் வந்து இந்த ஜேமீட்டரில் வந்து நம்ம கொடுக்கலாம் எத்தனை ரெக்வஸ்ட் வந்து அட் அ டைம் போக போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இந்த இடத்துல இங்கே த்ரெட் பூல்னு இருக்க இடத்துல வந்து ஒரு 10 ரெக்வஸ்ட் அட் அ டைம் ஹிட் பண்ணு, ப்ளஸ் இந்த HTTP ரெக்வஸ்ட் இருக்க இடத்துல வந்து எந்த சர்வரோட நேம் லோக்கல் ஹோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் எந்த போர்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எந்த எண்ட் பாயிண்ட் /ஸ்டேட்டஸ் கரெக்டாக அதை கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து இங்கே ரன்னு கொடுத்தோன்னா இப்போ பாருங்க ஒரு ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வ் ஆகிடுச்சு. மற்ற ரெக்வஸ்ட்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு ரெக்வஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் இங்கே பாருங்கள் ரெஸ்பான்ஸ் டேட்டா கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரன்னிங்னு வந்து வருது. பட் ஆனால் மற்ற ரெக்வஸ்ட்லாம் ஃபெயில் ஆயிருக்கு. அது என்னென்னு போய் ரெஸ்பான்ஸ் டேட்டாவில் போய் பார்த்தீங்கன்னா 500ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதே தான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வ் ஆயிருக்கு, மற்ற எல்லாமே வந்து ஃபெயில் ஆயிருக்கு. இதுக்கு க்ரீன்னா சக்ஸஸ், ரெட்டுனா ஃபெயில். ஓகேவா? இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் லாகில் போய் பார்க்கலாம் எதனால் அது ஃபெயில் ஆயிருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ரெக்வஸ்ட் வந்து அவுட் ஆஃப் மெமரி ஜாவா ஹீப் ஸ்பேஸ் அந்த ஃபெயிலியர்னால போயிருக்கு. இது எதனால் வரும் பார்த்தீங்கன்னா, ஈப்புக்கு வந்து ஒரு மெமரி வந்து அசைன் ஆகிருக்கும். ஓகேவா? நமக்கு வந்து 256 MB தான் கொடுத்துருக்கோம். அதில் வந்து கண்டெய்னரோட சைஸ் இது, அதில் கொஞ்சம் வந்து ஈப்புக்கு போகும். அந்த ஈப்புக்கு வந்து தேவையான மெமரி இல்லை, அதனால வந்து அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து இதுதான் சொன்னேன், உங்களோட அப்ளிகேஷன் லோடுக்கு அதிகமாக நம்ம வந்து ரெக்வஸ்ட் நம்ம அனுப்பும் போது அப்ளிகேஷனில் ஹேண்டில் பண்ண முடியாது. கரெக்டாக? இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? நம்மளுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா டைப் ஆஃப் ஸ்கேலிங்கில், அதில் வந்து வெர்டிகல் ஸ்கேலிங் யூஸ் பண்ணுங்க. வெர்டிகல் ஸ்கேலிங் என்ன பண்ணும், இருக்கிற சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணலாம். கரெக்டாக? இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு டாக்கர் கமெண்டை வந்து நம்ம ரன் பண்ணோம். கரெக்டாக? டாக்கர் ரன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டை ரன் பண்ணோம். அது சேம் கமெண்டை வச்சு நம்ம வந்து அதுக்கு 256 MBன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்க சைஸை நம்ம வந்து ஏன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது? இதுதான் வந்து வெர்டிகல் ஸ்கேலிங். கரெக்டாக? ஸோ அந்த 256 MBயை வந்து நம்ம வந்து இன்னும் அதிகமாக கொடுக்க போகிறோம். மேபி ஒரு 1500 மாதிரி நம்ம கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து 256ன்னு இருக்கிற அந்த சைஸை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் என்னென்னு கொடுக்க போகிறேன்னா 1500 மாதிரி கொடுக்க போகிறேன். நான் கொடுத்துட்டு ரன்னு கொடுத்துட்டோன்னே இப்போ புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து இது ஆக போகுது, ஸ்பின் ஆக போகுது. அது வந்து எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டியோட வரப்போகுது. அதில் வந்து நம்ம ஜேமீட்டரில் வந்து ஹிட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணலாம். 10 ரெக்வஸ்ட் ஹிட் பண்ணி அந்த மிஷனால் சர்வ் பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இந்த டாக்கர் கமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 1500 மெமரி கொடுத்துருக்கோம். இதை வச்சு வந்து இந்த 10 ரெக்வஸ்ட் நம்ம இப்போ ஹிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஹிட் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இங்கே ரன் கமெண்ட் நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 7 ரெக்வஸ்ட் கிட்ட சர்வ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் தான் க்ரீன் வந்தது. இங்கே பாருங்கள், இப்போ 7 வந்து க்ரீன் வந்திருக்கு, 3 ஃபெயில் ஆயிருக்கு. பட் ஸ்டில் ஃபெயிலியர் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து நம்மளோட அப்ளிகேஷனோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட்டை வந்து சேவ் பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து வெர்டிகல் ஸ்கேலிங். இனிமேல் வந்து நம்ம வந்து மெமரி இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் வெர்டிகல் ஸ்கேலிங்கில் இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் எவ்வளோ தான் வந்து இன்க்ரீஸ் பண்ண ரெக்வஸ்ட் வர நீங்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம வந்து
ஹாரிசான்டல் ஸ்கேலிங் யூஸ் பண்ணணும். ஸோ ஹாரிசான்டல் ஸ்கேலிங் வந்து நம்ம ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. என்ன ஒரு இன்ஸ்டன்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணாமல் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும், மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும்னா அதுதான் வந்து ஹாரிசான்டல் ஸ்கேலிங். ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம்னா, நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்க சேம் டாக்கர் கான்செப்ட் தான். இப்போ டாக்கரை வச்சு நான் வந்து ஆக்சுவலாக இன்னொரு மிஷினை வந்து நான் ஸ்பின் பண்ண முடியும். இப்போ வந்து நான் வந்து ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணேன் கரெக்டாக, டாக்கர் ரன் கமெண்ட் சொல்லிட்டு. அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்டில் வந்து நான் வந்து ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் இமேஜை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த போர்ட் 8080 ரன் பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ப்ளஸ் எவ்வளோ மெமரி எவ்வளோ சிபியூன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் கரெக்டாக. இதே கமெண்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம வந்து போர்ட்டு மட்டும் நம்ம ஒரு 8080 வந்து டிஃப்ரெண்ட் போர்ட்டை கொடுத்துட்டு இந்த இமேஜை யூஸ் பண்ணி இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ஸ்பின் பண்ணுன்னு சொல்லிட்டு டாக்கர் கிட்ட சொல்லலாம். ஸோ இதனால தான் வந்து டாக்கர் வந்து லோக்கலாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து சேம் இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணுறேன், பட் போர்ட்டை மட்டும் நான் வந்து வேற ஒரு போர்ட் யூஸ் பண்ண போகிறேன். 8080க்கு பதில் 8081ன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணேன்னா இந்த சேம் இன்ஸ்டன்ஸை வந்து டாக்கர் வந்து வேற ஒரு இன்னொரு இன்ஸ்டன்ஸாக பில்ட் பண்ணி இப்போ வந்து 2 அப்ளிகேஷன் வந்து ரெக்வஸ்ட் வந்து சர்வ் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் போர்ட்ஸில் சர்வ் பண்ணுற மாதிரி நம்ம ஆக்க முடியும். இதை ரன் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து இப்போ அப்ளிகேஷன் ஸ்பின் ஆகும். இந்த அப்ளிகேஷன் 8081 வந்து நம்ம ஹிட் பண்ணி நம்ம டெஸ்ட்டும் பண்ணலாம். வாங்க இப்போ பாருங்கள், இப்போ லாக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து டாம்கேட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், டாம்கேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துருக்கு. நம்ம வந்து 8081 வந்து நம்ம வந்து ஹிட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம், நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து 8080க்கு வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு கரெக்டாக. இப்போ 8081 நம்ம டெஸ்ட் பண்ணலாம். 8081 ஹிட் பண்ணும்போது அப்ளிகேஷன் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக ஹாரிசான்டல் ஸ்கேலிங். இவ்வளோ தான் வந்து ஸ்கேலிங். ஆக்சுவலாக ஸ்கேலபிலிட்டினா வந்து இதுதான், நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மிஷின்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணுறது வந்து ஹாரிசான்டல் ஸ்கேலிங். ஒரே மிஷினை பெருசாக இன்க்ரீஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுறது வந்து வெர்டிகல் ஸ்கேலிங். பட் இன்னொரு விஷயம் வந்து இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த போர்ட்டை வந்து நம்ம வந்து மேனுவலாக வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம் டாக்கர். பட் ரியல் வேர்ல்டில் வந்து இப்படி ஒர்க் ஆகாது. நம்ம வந்து இந்த லோடை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்து லோடை வந்து கரெக்டாக ஒரு, ஏன்னா இங்கே பாருங்கள், இப்போ ஒரு கஸ்டமர் கிட்ட போய் இந்த என் பாயிண்ட் கொடுக்குறீங்கன்னா 8080 ஸ்டேட்டஸ்ன்னு கொடுக்குறீங்கன்னா கஸ்டமர் வந்து இந்த என் பாயிண்ட் மட்டும் தான் எப்போவுமே யூஸ் பண்ண போகிறார் கரெக்டாக. பட் ஆனால் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு போர்ட்டை வந்து நம்ம அசைன் பண்ணும்போது கஸ்டமர் கிட்ட போய்ட்டு நம்ம சொல்ல முடியாது, நம்ம இந்த மாதிரி 2 என் பாயிண்ட் இருக்குது, 2 என் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி என்னோட அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம வெப்சைட் இருக்குன்னா வெப்சைட்டுக்கு ஒரு என் பாயிண்ட் தான் இருக்கும் கரெக்டாக. www.amazon.com amazon.comனு சொல்லிட்டு நம்ம Amazon 2 Amazon 3ன்னு சொல்லிட்டுலாம் கஸ்டமர் கிட்ட கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு இன்னொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். அது வந்து லோட் பேலன்சர். லோட் பேலன்சர் வந்து இதுதான் அதோட கேப்பபிலிட்டியில். லோட் பேலன்சருக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் கேப்பபிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். லோட் பேலன்சர்னா என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஸ்கேலிங்னா உங்களுக்கு வந்து தரவா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.